வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. நம்ம காலையில் கோயம்புத்தூரில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஈரோடு போயிட்டு ஈரோடுலேருந்து ஒரு தரமான டிஎன்எஸ்சிசி தான் வரப்போகுது. ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம அந்த திருச்செந்தூர் வண்டி தான் எடுக்க போகிறாங்க. ஈரோடு திருச்செந்தூர் இப்போ ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க, ஹைடெக் மாடலில் வந்துருக்கு. ஸோ டக்குன்னு பிளான் பண்ணியாச்சு, கிளம்ப போகிறோங்க திருச்செந்தூருக்கு தான். ஆக்சுவலி நான் எவ்வளோ கிஃப்ட்டுன்ட்டு இந்த ஒரு நாளில் தான் அங்கே தெரிஞ்சிச்சு. 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா செம டிப்ரெஷனாக குழப்பமாக ஒரு டிசிஷனை பர்ஃபெக்டாக எடுக்க முடியலைங்க. கோர்ட்டுக்கு அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போடாமல் தள்ளாடிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்தேன். சரி, நேற்று ஆஃபீஸ் முடிச்ச ட்ரிப்பும் போகல, கொஞ்சம் பட்ஜெட்லாம் ப்ராப்ளம்ட்டு ட்ரிப்பும் எங்கேயுமே போகலைங்க. லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்க, ஒரு மொக்க கண்டென்ட் தான் போட்டிருந்தேன். வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ப்ராப்ளம்மு, அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு கையில் 1000 ரூபா கொடுத்து போய் எங்கோ ட்ரிப்பு போயிட்டு வாடா, அப்போ நீ நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னானே நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு தெரியுது அவங்கக்கிட்ட காசு கிட்ட கேட்க முடியாது அப்படின்ட்டு. ஆக்சுவலி சேலரி ஆகட்டும் இன்கம் ஆகட்டும் ரெண்டுமே வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் கொடுத்துருவேன். ஸோ வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்குவேங்க. ஸோ 2 வாரம் வந்து கேட்கவே இல்லை. காசு இல்லாத சுச்சுவேஷன் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ எதுவும் கேட்கல. ஸோ திடீர்னு நேற்று பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு. ஸோ என்னடா சொல்யூஷன் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ட்ரிப் போயிட்டு வா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். எஸ், இன்றைக்கி நம்ம காலையில் ஈரோடுக்கு போகக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி இன்டர்சிட்டி தாங்க போக போகிறோம். க்ரௌடு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லைங்க. இன்றைக்கி ஒரு சண்டே தான். ஸோ அதனால் மைல்டாக இருக்குங்க. சூப்பராக கோயம்புத்தூர் விடிஞ்சிட்ருக்குங்க. எஸ், ஒரு அருமையான பயணம் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தொடங்குதுங்க. எஸ் மக்களே, நம்ம ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து எப்படி சோலார் போக போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோலார்லேருந்து அப்புறம் கண்டினியூ பண்ண போகிறேங்க. அப்படியே ஈரோடு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். காலையில் செம்ம பிஸியான டைமுங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க, ஒரு மலையாளி ஹோட்டலு. சூப்பராக பரோட்டா கடலைக்கறிங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோங்க. எஸ், ஃபைனலி நம்ம எந்த வண்டியில் போகணும்னு நினச்சோமே அந்த வண்டியே வந்துருச்சுங்க. சோலார் பேருந்து நிலையம் வண்டி வருதுங்க. அப்படியே ஃப்ரெண்டில் தான் இருக்கா. அப்படி எஸ், ஃபைனலி புத்தம்புதிய சோலார் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க. பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பட் எதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தான் தெரில. பார்த்தீங்கன்னாவே இங்கே 1 2 3 4 பஸ் தான் நிற்கிது. பட்டு இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க, ஏன்னு தெரில. பட் ஒரு நாள் டீட்டெயிலாக vlog வருங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம ஹரிகிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கு ப்ரோ நீங்கள் காலையில் நைட்டு வந்து பாருங்கள், கொஞ்சம் டிமாண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. திண்டுக்கல், ஆரப்பாளையம், மதுரை, மாட்டுத்தாவணி, தூத்துக்குடி, திருச்செந்தூர்.
எஸ் ஃபைனலாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ்ஸு ரெகுலராக இங்கே கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 9:20க்கு எடுத்து எத்தனை மணிக்கு திருச்செந்தூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிரைவர் அண்ட் கண்டக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ தரேன்னு இருக்காரு. ஸோ அதை பார்த்துடலாங்க. நான் உங்கள் பேர்னா ரவிச்சந்திரன். நான் உங்கள் பேர்னா செல்லத்துறை. சார் நம்ம வண்டியோட டைமிங்லாம் அப்படியே சொல்லிடுறீங்களா? காலையில் 9 எடுக்கிறேன். நம்ம வண்டி அங்கே ரீச் ஆகிற டைம்னா 7:15. ஓகேண்ணா. இப்போ ஈரோட்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பயண கட்டணம் எவ்வளோங்கண்ணா? 315 ரூபா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. போகிற வழியில் எப்படிங்கண்ணா? ஈரோடு, கொடுமுடி, கரூர், மதுரை, ஆரப்பாளையம், மதுரை மாட்டுத்தாவணி, அருப்புக்கோட்டை பைபாஸு, எட்டயபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர். எஸ் டைம் ஆச்சு. அப்படியே நம்ம எடுக்க போகிறோங்க. சூப்பராக நம்ம முருகனை பார்க்குறக்காக செந்தூர் எக்ஸ்பிரஸில் கிளம்பியாச்சுங்க. இருங்க எடுங்க நான் வேறு வேர்த்து மூத்து இருக்கேன் ப்ரோ. எடுக்கலாம். ஷார்ப்பாக ரெகுலராக 9:20க்கு நம்ம சோலாலேருந்து கிளம்பிட்டோங்க. முழுக்க இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப புதுசுங்க. ஒன்ஸ் போன டைம் நம்ம அந்தியூர்லேருந்து நாகர்கோவில் எடுத்துருப்போம். அதுவும் நைட் டைமு இந்த ரூட்டில் அவ்வளோக்கா கவர் பண்ணதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரூட்டுங்க. போகிற வழியே போய் சொல்லிடுங்க. மொத்தமாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் 420 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்லேருந்து கொடுமுடி, கரூர், திண்டுக்கல் போயிட்டு மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் 2 பக்கம் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தூத்துக்குடி தாங்க. நடுவில் வந்து அருப்புக்கோட்டை பைபாஸ் நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி, எட்டயபுரம் பைபாஸ், அப்படியே திருச்செந்தூர் போயிடலாங்க. நீ நெக்ஸ்ட்டு நமக்கு மேஜர் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி தாங்க. கொடுமுடி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுங்க. இது வந்து ஈரோட்லேருந்து கரூர் போகிற ட்ராக்குங்க. இந்த டைமுக்கு வந்தே பாரத் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் நம்மளோட கெஸ்ஸு நம்ம டைமிங்க்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போங்க. எஸ் நம்ம சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூருக்கு 308 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஈரோடு 3 டிப்போங்க. நம்ம பஸ்ஸோட அப் அண்ட் டவுன் டைமிங்க ஒரு நாளைக்கு 2 சர்வீஸுங்க. நம்ம ஈரோட்லேருந்து 9 மணிக்கு ஒன்று, அப்புறம் வந்து 8:25க்கு ஒன்றுங்க. 2 பஸ்ஸுமே ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குங்க. நான் அப்படியே சைடில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. காலைல கிளம்புற பஸ் பார்த்திங்கன்னா 9:20க்கு சோலாலேருந்து கிளம்புங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லாம் நீங்கள் இந்த ஈரோட்லேருந்து கரூர் போகிற வழியில் நிறையா பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிறீங்களா? சரி போட்டு போடுங்க. சரிங்க. எவ்வளோ? 20 ரூபா? 20 ரூபா தானே? சரி. எஸ் கொடுமுடிக்கு ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் மக்கள், ஏதோ ட்ரெயின் கிராசிங்க. நான் தான் சொல்கிறேனுங்க, நம்ம டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அட நம்ம மயிலாடுதுறை வேண்டிங்க. கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்.
ஆக்சுவலி இந்த லைனில் வரக்கூடிய 3வது ரயில்வே கேட்டுங்க. ரயில்வே கேட் இருக்கனாலே பயங்கர டிராஃபிக் ஆகுதுங்க. 10 நிமிஷங்க இங்கே தாங்க நின்றுருக்கோம். பயங்கர டிராஃபிக்குங்க. இப்போ தான் ஏதோ கிளியராக இருக்குங்க. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தாங்க, 2-வே ரோடுங்கிறனால ஸோ பொறுமையாக தான் போக முடியுதுங்க. ஏதோ ட்ரெயின் கிராசிங் நினைக்கிறேன். இந்த கேட்டு க்ளோஸ் ஆனதுனால டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. கரூர் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. கொடுமுடி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 10:10 வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குங்க, அதுக்கு தான் இவ்வளோ கூட்டங்க. மெயின் ரோடு ஜாயின் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக மதுரைக்கு 144 கிலோமீட்டர் இருக்குங்க நமக்கு. எஸ் மக்கள், கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. கரெக்டாக 10:55 வந்தாச்சுங்க. ஷார்ப் 11 மணிக்கு நம்ம கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க.
இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு திண்டுக்கல் தான். நடுவில் வந்து வேடசந்தூர் போகிறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாங்க. இது வரைக்கும் சூப்பரான ஜேர்னி. அந்த நம்ம ஈரோட்லேருந்து கரூர் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாய்க்காவளி ஜன்சா தட்டி கிராஸ் பண்ணது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ்லேயே ஜாயின்ட் ஆயிருங்க. இப்போ லான்ச் பண்ணுற BS6 MGயில் வந்து கட்டி வந்திருக்கிற வண்டி எல்லாமே 60 ஸ்பீட் லாக்குங்க. 60க்கு மேலே போக மாட்டேங்குது, தெரியுங்களா? இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு பாருங்கள். நானும் இந்த வண்டியில் ஸ்பீட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். 60 அதுக்கு மேலே போக மாட்டேதுங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. 60லேயே போயிட்டு இருந்தா எப்போ போய் திருச்செந்தூர் சேர்றது? ஆக்சுவல் ஷெடியூல் 7 o'clock. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. 60 ரொம்ப மோசங்க. அட்லீஸ்ட் ஒரு 80 ஸ்பீட் லாக் இருந்துச்சு பார்த்துங்க, அது கரெக்டுங்க எல்லா வண்டியும். பட் இப்போ புதுசாக லான்ச் பண்ண வண்டி மட்டும் 60 ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்க. பைபாஸ் ஜாயின் ஆகிடுச்சுங்க. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுங்க திண்டுக்கல். வேடசந்தூர் மட்டும் போனாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த டைம் எந்த ஓவர்டாக்ஸும் இருக்காது. பிகாஸ் இந்த லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான லைன் தாங்க. இப்படி மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகும் பார்த்தீங்களா, அதுவும் லைட்டாக ட்ரையான லைன் தான். பார்ப்போங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமுக்கு எப்படி சிக்குதோ அதை கவர் பண்ணுவோம், அவ்வளோதாங்க. எஸ், திண்டுக்கலுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. மணி பார்த்திங்கன்னா 11:50 ஆச்சுங்க. இங்கே வந்து ஒரு டீ அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல் தாங்க. வேடசந்தூர் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன ஒரு குறைனா வண்டி ஸ்பீடில் ஆக்குங்க. 60லேயே போகிறனால ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. 50-90 பறந்துட்டு திடீர்னு 60லேயே மெயின்டைன் பண்ணி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க. மோஸ்ட்லி இந்த லைனில் பஸ்ஸஸ் போச்சுன்னா இங்கே தாங்க பிரேக் ஸ்டாப் போடுவாங்க. ஒரு நல்ல ஹோட்டல் தாங்க. நான் ஒரு காஃபி அடிச்சு தான் வந்தேன். அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ், இப்போ பைபாஸில் டைவர்ட் ஆகிடுச்சுங்க. திண்டுக்கல் கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க.
எஸ் ஷார்ப் 12:35 நம்ம திண்டுக்கல் வந்தாச்சுங்க. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. கதவுகள் மூடப்படுகின்றன. நான் இப்படி போக படிக்கிறேன் அப்புறம் போக முடியல. ப்ளஸ் கரெக்டாக மதுரைக்கு 62 கிலோமீட்டர் இருக்குங்க. மேக்ஸிமம் 1.5 மணி நேரம். ஐ திங்க் ஸோ 2 o'clock ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேங்க. பார்ப்போங்க. இதுக்கப்புறம் நம்ம மதுரை பைபாஸில் ஓவர்டேக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்டேக்கே இவர் தாங்க. லைட் போடுங்க, ஹெட் லைட்டா. அதில் அது ராமேஸ்வரம். கோபி திருச்செந்தூருங்க. பழைய வண்டிங்க. புது வண்டி ஆப்போசிட்டுங்க. காலையில் திருச்செந்தூரில் எடுத்து கோபி போவாங்க. ஏன்னா இதெல்லாம் கேஎம்எஸ் ஃபஸ்ட் பேட்சில் வந்தது. அதனால தான் பறக்குது வண்டி. 80 ஸ்பீட் லாக்கு 80 போகுது. நம்ம வண்டி 60 தாண்டாதுங்க. செகண்ட் பேட்சுங்கிறனால. ப்ளஸ் நம்ம தூத்துக்குடி வண்டிங்க. தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் வியா பழனி அந்த வண்டி தான் போகுது ஆப்போசிட்டு. மதுரை 49 கிலோமீட்டருங்க. எஸ் நம்ம அன்பு தென்றலுங்க. அட சம்பவம் அவர் தான் போகிறாருங்க.
திருப்பூர் செங்கோட்டை. எஸ், மதுரை டைவர்ஷன் ஆயாச்சுங்க. எஸ் மக்களே, மதுரை ஆரப்பாளையம் கரெக்டாக 2 மணிக்கு வந்தாச்சுங்க. ஆரப்பாளையம் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வருது பாருங்க. ஆரப்பாளையம் செங்கோட்டை. ஆரப்பாளையம் இறங்குறது. கரெக்டாக மதுரை மாட்டுத்தாவணி 2:20. கரெக்டாக 5 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. நம்ம ஈரோட்லேருந்து மதுரை வரைக்கும் 5 மணி நேரம். மதுரை மாட்டுத்தாவணி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வண்டி வந்து ஸ்பீட் லாக் 60ங்க. ஒவ்வொரு வாட்டி சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை. நீங்கள் காலையில் ட்ரை பண்ணிங்கன்னா டயர்டாக தாங்க போகும் ஜானி. ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை பாருங்கள். ஈரோடு திருச்செந்தூர் பக்கத்துலேயே நம்ம கோபி திருச்செந்தூருங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. பயங்கர வெயிலுங்க. ஐயோ, இந்த ஃப்ரேமை பாருங்கள் ஜி, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வண்டி தான் பிளான் பண்ணி இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பட் டிக்கெட் இல்லாதனால நம்ம இன்னொரு ஸ்பெஷல் கேயை ட்ரை பண்ண போகிறேங்க. 2.0 நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 2.0 வெர்ஷன் ஃப்ரம் திருச்செந்தூர். ஷார்ப் 2:45க்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours திருச்செந்தூர் ரீச் பண்ணிடலாங்க. 7 o'clock ஷெட்யூல். அதுக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லை டிலேவாக போகிறாங்களா எல்லாமே பார்க்கலாங்க. இனி ரூட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் ரூட்டு தாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அந்த ரிங் ரோடில் ஜாயின் பண்ணிட்டு ரிங் ரோட்லேருந்து அந்த பைபாஸ் இருக்குமில்லங்க, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த பைபாஸ் வழியாக போய் நம்ம இந்த தூத்துக்குடி பைபாஸ், அரும்புக்கோட்டை பைபாஸ் சொல்லுவாங்க, அதில் கட்டாகும் இந்த டிராஃபிக்கெல்லாம் போய் அந்த அரும்புக்கோட்டை கட்டாகும் போது மதுரை ஏர்போர்ட் அப்போ ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப கிளிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் ட்ரைவர்ட் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா திருமங்கலம் போய் அந்த ராஜபாளையம் அந்த ரூட்லாம் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகிடுவாங்க. கரெக்டாக நம்ம திருச்செந்தூருக்கு 169 கிலோமீட்டர் இருக்குங்க. ஷார்ப் 4 மணிக்கு நம்ம அரும்புக்கோட்டை பைபாஸ் காந்திநகர் வந்தாச்சுங்க.
தூத்துக்குடி துறைமுகம் கரெக்டாக 72 கிலோமீட்டருங்க. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லான ரூட்டு தாங்க. ஸோ ஓவர் டேக்ஸு எதுவுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ அதனால தான் அவ்வளோக்கா ஷார்ட்ஸ் காட்டல. வண்டியும் 60 தான் போகுது, ஸ்பீடாகவும் போக மாட்டேங்குது. ஸோ அதனால தாங்க கொஞ்சம் வீடியோ டல்லாக போகுது. ஷார்ட் 4:45 எட்டயபுரம் பைபாஸுங்க. ஐ திங்க் ஸோ ஒரு 1/2 hour to 45 minutes தூத்துக்குடி ரீச் ஆகிடலாங்க. 5:30 ஷெடியூலு. பார்ப்போம். ஆக்சுவலி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெஷல் வண்டி வந்திருக்கும் போல் இருக்குங்க. திருச்செந்தூருக்கு ஆப்போசிட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போட்டு இல்லை நம்ம கார்பரேஷன் வண்டி போகுதுங்க. ஷார்ப் 5 மணிக்கு எப்போது வென்றாட வந்தாச்சுங்க. இந்த ஊர் வந்து மறக்கவே முடியாதுங்க. பிகாஸ் அந்த பேருக்காகவேங்க, இப்போது வென்றான். எஸ், அந்த லெஃப்டில் டைவர்ட் ஆகுது இல்லைங்க, அது வந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம்லாம் போகலாங்க. எஸ், இப்போ டைவர்ட் ஆயிடுவாங்க. கீழே இறங்கிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம திருச்செந்தூர் போகலாம். அப்புறம் தூத்துக்குடி போர்ட்டுக்கு போவோங்க. இப்போ நம்ம டைவர்ஷன் ஆயாச்சு, சிட்டிக்குள்ளே போயிடுவோங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20ங்க. தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம திருச்செந்தூர் வண்டிங்க. ஒரு கட்ரிப் அடிக்கிறாங்க ஓடுறதுக்கு. நைட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தாங்க. ஆனால் போயிட்டு வர கரெக்டாக இருக்குமா. 3 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். ஷார்ப் 5:30க்கு தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுங்க. புது பஸ் ஸ்டாண்டுங்க நிறைய. ஷார்ப் 5:35க்கெல்லாம் வந்தாச்சுங்க. புது பஸ் ஸ்டாண்ட், சாரி பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. எஸ், நம்ம தூத்துக்குடி வந்தாச்சுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கோபி வண்டிங்க, முன்னாடி நம்ம ஈரோடு வண்டிங்க. ரெண்டுமே சூப்பர் வண்டிங்க. ரெண்டத்தையும் தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன் அட் டைமில், பட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 minutes to 10 minutes பிரேக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வண்டி போனதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் தான் அடுத்த வண்டி போகுமாமாங்க. அதுக்குள்ளே நம்ம வண்டி கொஞ்சம் ரசிச்சுட்டு வந்துடுறேங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்க. நம்ம வண்டிக்கு மொத்தம் 6 குரூ இருப்பாங்க. இப்போ இவங்க இருக்காங்கல்லங்க, இவங்க வந்து இப்போ திருச்செந்தூர் போயிட்டு இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு ஏறுவாங்க வண்டிங்களா போகலாம் ஒரு நிமிஷம் பார்த்து வாங்க. முன்னாடி வேணாம்
எஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வண்டிக்கு 6க்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க வந்து காலையில் ஈரோட்டில் ஏறியிருப்பாங்க. இப்போ திருச்செந்தூரில் இறங்கியிருப்பாங்க. சரிங்களா, இறங்கிட்டு இன்னொரு க்ரூ வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஈரோடு வரைக்கும் ஓட்டுவாங்க. ஈரோட்டில் இன்றைக்கி நைட் எடுக்கிற வண்டியை நாளைக்கு காலையில் இவங்க எடுத்துகிட்டு போய் ஈரோட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. நாளைக்கு இறங்கிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் நைட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு வாரம் பகலாக இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸாக இருக்குங்க. 3 நாளுங்க ஒர்க்கு. ஏங்க ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் அதிகமாக போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. உனி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிற வழியை பார்த்துட்டு ஏதாச்சும் இப்போ ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குங்க, ஆறுமுகன் ஏரின்னு நினைக்கிறேன், அதை காமிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் கிராசிங் இருக்குது. அதோட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்செந்தூர் போய் எண்டு கார்டு கொடுத்துடலாங்க. பிகாஸ் காலைல 9:20க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ பார்த்திங்கன்னா 5:45 ஆச்சு. ஸோ நீங்களும் போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுது மட்டும் பாருங்கள் போகிறது. இப்படி போனால் 3 கிலோமீட்டரில் ஹார்பருங்க. ஐ திங்க் ஸோ திருத்தணி சர்வீஸ் வருதுன்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, சென்னை திருவான்மியூருங்க அந்த சர்வீஸு, ஸ்டிக்கரிங் வண்டி. திருத்தணி திருச்செந்தூருங்க, தனியே ரதம். இந்த வண்டி தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப நாளாகவே. கூடிய விரைவில் திருத்தணிலேருந்து பண்ணுவோங்க. திருச்செந்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. ஷார்ப் 7 ஆக போகுதுங்க மணி. வாங்க வாங்க அந்த வண்டி. எஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே கோபி வண்டிங்க. எஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே அங்கே போகலாம். நம்ம வண்டி அதுக்குள்ளே யூடர்ன் போட்டு வருங்க. எஸ் போர்டு மாற்றிட்டாங்க. நம்மளும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கிளம்பலாங்க. பக்கத்தில் நம்ம வண்டி வேறு நிற்கிறாரு. எஸ் அப்படியே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்குறாரு. டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 7 மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஷெடியூலுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணா. தனியாக தெரியணும். ரொம்ப நன்றிண்ணா. எஸ் ஃபைனலாக நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 7 மணிக்கெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. சூப்பரான பயணம். ட்ராவலில் ஒரு குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே திருச்செந்தூர்லேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 8:25க்கு எடுத்து நம்ம ஈரோடு பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெல்லாம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே போவாங்க. சோலாறு, அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி. FTFS தாங்க. இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த திருச்செந்தூர் ஈரோடு வந்து யாருமே கவர் பண்ணதை நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரிட்டன் கோபி தான் பிளான் பண்ணலான்னு நினச்சேன். கோபியில் டிக்கெட் இல்லைங்க. ஸோ அதனால் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ 2.0 வரப்போகுதுங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடாங்க.